ஹாய் எல்லாமீஸ் அம்மம்மா எனக்கு த்ரோட் கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. நல்லா இருந்தால் பாருங்களாடா, நல்லா இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கன்றாவியாக தான் இருக்கும். 5 டேஸும் மேலே ஆச்சு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் பக்கம் வந்தேன். ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ என் ஃப்ரெண்டுக்காரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்காள். யூடியூப் சேனலே மறந்துட்டு நீ வீட்டில் வெட்டியாக தானே இருக்க தண்டம் முண்டும் அப்படி சொல்லி என்னை திட்டி நீ நெக்ஸ்ட் பாட்டு போட்டால் தான் அவங்க கூட பேசுவேன், இல்லை நான் பேசவே மாட்டேன்னு என் ஃப்ரெண்டுக்காரியே கழுவி ஊற்றிட்டாள். அதுக்கப்புறம் நான் இப்போது நெக்ஸ்ட் பார்ட் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். த்ராட் கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்படியும் நான் நீ லாங் லீவ் வண்டி எடுக்க போகிறேன். சாரி ஆர்மிஸ், அதுக்கிடையில் நான் வீடியோஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நான் நீ லாங் லீவ் எடுப்பேன். சாரி, எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பாட்டிலேருந்து விட்டுருந்தேன்னா நம்ம வாயின் வீட்டில் வந்து நம்ம ஜங்குக்கா மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்கு ஃப்ளோர்லேருந்து பார்க்கலாம். ஜங்குக்கு வந்து ஒயிட் கலர் வேஷ்டி ஷர்ட்டு, இதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது மொபைலே பாருங்கள். ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்க நான் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி நான் போடுறேன். ஓகேவா? வேட்டி சட்டை ஷோல்டரில் தொண்டி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு ரெடியாக மாப்பிள்ளை தோழர்களாக நம்ம ஜிமினும் தேங்கும் 2 பேருமே ரெடியாகி வராங்க. மச்சானை பார்த்ததுக்கப்புறம் மச்சான் மாப்பிள்ளைக்கெல்லாம் மூஞ்சியில் பாஞ்சு ஓடுது சொல்லி 2 பேருமே நம்ம ஜங்குக்கை பார்த்து கலாய்னு கலாய்ச்சிட்டு இருக்க. ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மூஞ்சை ரூடாக வச்சுட்டு வேகமாக காருக்குள்ளே போய் ஏறிட்டு வெக்கப்படுறாரு. சீக்ஸு காது எல்லாமே சிவந்து போயிருக்குமா. நம்ம ஜங்குக்கு வந்து காருக்குள்ளேருந்து வெக்கப்பட்டுருக்க. என்னடா ஒன்றுமே மதிக்காமல் போயிட்டா. மச்சான் அவன் உள்ளே போய் வெக்கப்படுவான்டா, அது உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை சீரியல்ஸில் பார்த்துருப்போம். இந்த சொல்லி 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஒயின் ஃப்ளோவில் இப்போ பார்க்கலாம். வைனா வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க. ரெட் கலர் சாரீ கட்டி அதுக்கப்புறம் தலையில் மல்லிகைப்பூவெல்லாம் வச்சு செம்ம க்யூட்டாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. மினி வந்து வைனை பார்த்துட்டு அக்கா நீ செம்ம க்யூட்டாக இருக்கன்னு சொல்ல, மினியை பார்த்து நீயும் தான் நல்லா இருக்கன்னு சொல்ல, சரி அக்கா சூன் வந்து கால் பண்ணிட்டு இருப்பாங்க. சூன்டா கால் எடுக்கிறதுக்காக நம்ம மினி வந்து போயிடுவாங்க. வைனா வந்து கண்ணாடியை பார்த்துட்டு இதெல்லாம் செட் ஆகுமா நடக்குமா நடக்காதான்ற ஒரு பிளாங்கான மைண்ட் செட்டில் இருக்காங்க. போய் சொல்ல போய் வெளில வர மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கிறேன். நல்லா வைனா வந்து யோசிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா ஜங்குக் எல்லாருமே ஒரு காரில் வராங்க. தேங்கும் ஜிமினும் இன்னொரு காரில் வராங்க. அவங்க சித்தி அப்புறம் சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு வந்திருந்தானே 2-3 சொந்தக்காரங்களோட வராங்க. இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், பூ வச்சிடலாம். எனக்கு தெரியாது இதெல்லாம் பூ வைக்கிறதெல்லாம், நான் சும்மா குருட்டாம்போக்கில் அடிச்சு விட்றேன் ஓகேவா. பூ வச்சிடலான்னு சொல்லி 2 பேருமே முடிவு பண்ணிவிட்டு வராங்க. டேரெக்டாக வைனா வீட்டுக்கு போனோன்னே எல்லாருமே கார்லேருந்து கீழே இறங்கினோடனே நம்ம மினியை வந்து வீட்டு ரூம்குள்ளேருந்து வெளியே வர வேணான்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு அக்கா கேட்க தங்கச்சியெல்லாம் பார்த்தா தங்கச்சியை பிடிச்சிருக்கு அது இதுன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக 2 பொண்ணு இருக்கேக்க ஒரு பொண்ணு மட்டும்தான் காட்டுவாங்க, இன்னொரு பொண்ணு உள்ளுக்கே வச்சிருவாங்க. இது எனக்கு நடந்திருக்கு, அதால் நான் இதை இன்க்ளூட் பண்ணிட்டேன் சரியா. அதுக்கப்புறம் நம்ம மினியை உள்ளே வச்சுட்டு வைனாவை தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம ஜங்குக்கு எல்லாருமே உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் டீ கப்பை ட்ரேயில் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் வைனா வந்து எல்லாரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வைனா மாப்பிள்ளையை நிமிர்ந்து பார்க்க சொல்ல வைனா மாப்பிள்ளையை நிமிர்ந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு காது ப்ளஷ்ஷு ஏற்கனவே ப்ளஷ்ஷு போட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ளஷ்ஷுலேயே குளிச்செழுந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக செவேன்னு சிவந்து போயிருக்குமா. நம்ம தேங்கும் ஜங்குக்கும் ஜிமினும் பார்த்துட்டு மச்சான் ஷையாகிருக்கீங்க போல இருக்குது, 10 நிமிஷம் வேணால் பேசுகிறதுக்கு டைம் வாங்கி தரவான்னு சொல்லி கேட்க, ஒன்றும் தேவையில்ல போங்கடான்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ப்ளஷ்ஷிங் செய்யலாம் ஆக்கூடாக ஆகிட்டு கீழே குடிஞ்சிக்கிட்டே கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்காங்க. வைனும் வந்து ஜங்குக்கா பார்த்தோன்னே இந்த மாதிரியெல்லாம் நடக்குமான்னு நினச்சேனே நமக்கும் நடந்துருச்சுன்னு சொல்லி வைன மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம மாப்பிள்ளையும் பண்ணி 5 நிமிஷம் பேச டைம் கொடுத்துடலாம்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறதுக்கு டைம் கொடுக்க சொல்ல சரி ஓகேன்னு வைனா ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. என்னடா இது அப்பப்போ எனக்கு டிராஃபிக் ஜாம் ஆகுது. வைனா வந்து ஜங்குக்கா கூட்டிகிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னதுக்கப்புறம் நம்ம வைனும் ஜங்குக்கா ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஜங்குக்கு வந்து
வைனாக்கு இந்த மேரேஜில் விருப்பமா ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஓகே உனக்கே தெரியும் எனக்கு இவ்வளோ சேலரி இன்கம் வருது எல்லாமே என்னோடய பிஏவாக இருந்து நீ எல்லாமே பார்த்துருக்க, நான் எப்படியாப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியும், பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடு நம்ம வைனை பார்த்து சொல்ல, சரி ஓகே சார். சார்னு கூப்பிட்றத விட ஜேகே யாங்கோக் இப்படி ஏதாவது கூப்பிடு வைனா. அதையும் உனக்கு கூப்பிட இஷ்டம் இல்லைன்னா பேபி, ஹனி, ஒப்பா இந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்ல, வைன் வந்து ப்ளஷ் ஆகிட்டு கீழேயே குடிக்கிடுவாங்க. நம்ம ஜங்குக்கும் வைனை பார்த்து சிரிச்சிட்டு தலையை தடவிட்டு கீழே போயிடுவாங்க. பேசினதுக்கப்புறம் நம்ம வைனும் ஜங்குக்கு போய் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வைனும் கீழே இறங்கி வருவாங்க. வைனோட அம்மா வந்து வைனுக்கு பூ வச்சுட்டு விட்டதுக்கப்புறம் தட்டெல்லாம் மாற்றிக்கிட்டு, இந்த தேதி வந்து நல்ல நாளாக இருக்குது, இப்போ மேரேஜ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இப்போ ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேரேஜ் வந்து இன்னும் ஒரு 1 வீக் கழித்து மேரேஜுக்கான டேட் நல்லா இருக்குது, 2 பேரும் வீட்லேயும் ஓகேன்னு சொல்லி அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து அந்த நாள் விட்டு ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அப்படி உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். கல்யாணம் வந்து நம்ம வைனா வீட்டு சைட் பண்ணுறேன்ட்டாங்க. ரிசப்ஷன் வந்து ஜங்குக்கு வந்து மற்ற நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்குனால அவங்க வந்து ரிசப்ஷனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 2 வீட்லேயும் பேசிவிட்டு என்கேஜ்மெண்ட் நடந்து வச்சு பூவெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வைனா வீட்டில் வந்து வெளியே எல்லோரையும் அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கப்புறம் நம்ம வைனாக்கு ப்ளஷ்ஷி தான் ஷை தான். ஜங்குக்கு 10 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ண பொண்ணு கையில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு ஒரே தையி தான். நம்ம மினி வந்து இதெல்லாத்தையும் மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அக்காவுக்கு எப்படியாப்பட்ட லைஃப் கிடைக்க போதான்னு சொல்லி மினி வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இந்த லைஃப் கிடைக்கல விடலாமான்னு மினி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாமா? வைன் வீட்லேயும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணுன்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் நல்ல நாள் இருக்குது, அதுக்கும் நல்ல நாள் பார்த்து தான் போவாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் நல்ல நாள் இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லி வைனோட அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு கேட்க, மினிக்கு இன்னும் 2 மந்த்ஸு கழிச்சு மினிக்கும் மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லி மினிக்கும் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே யமுக் வீட்டில் பார்த்தா அவங்களும் ட்ரெஸ் எடுக்க போகலாம், சம்மந்தியாக்களுக்கு கால் பண்ணி பேசிவிட்டு ட்ரெஸ் எடுக்க போகலான்றதையும் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சால் தான் 1 வீக்கில் மேரேஜ் பண்ணுறதுக்கு மண்டபம் புக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். பக்கத்தில் இருக்க மாதிரிக்கே பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி 2 குடும்பத்துலேயும் கலந்து பேசி முடிவெடுத்துட்டு இப்போ நாளைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லி 2 பேர் வீட்லேயும் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து வைனாவுக்கு கால் பண்ணி ஃப்ளட்டிங்கெல்லாம் சார் ஆரம்பிச்சிட்டாரு, இப்போலேருந்து ஆரம்பித்தா தானே 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த அண்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதனால் ஃப்ளட்டிங்கெல்லாம் இப்போல்லாம் வைனுக்கு ஆரம்பிச்சிட்டான். மினி வந்து சோன் கூட கழிச்சிட்டு இருந்தா மினியோட ரூமில். ஜங்குக்கு வந்து வைனாவுக்கு கால் பண்ணி ஃப்ளாட் பண்ணுற மாதிரி, இது வரைக்கும் சாரா கோல்டாக ரூடாக அதுக்கப்புறம் திமிராக பார்த்துக்கிறந்தவர் ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சிட்டு இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. வைனை பேபின்னு கூப்பிட, வைன் வந்து சார்னு கூப்பிட, நீ சார்னு கூப்பிடாத பேபி, என்னை நீ ஏதாவது செல்ல பேர் அப்படி வச்சு கூப்பிடு சார், இது எனக்கு ஆக்வர்டாக இருக்குது சார், இத்தனை இயர்ஸாக நான் உங்களை பாஸாக பார்த்துட்டு இப்போ ஃபியான்ஸே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இப்படின்னு கேட்க எனக்கு ஆக்வர்டாக இருக்குது, அதெல்லாம் ஆக்வர்டெல்லாம் தெரிஞ்சிடும், இன்னும் 1 வீக்கில் உனக்கும் எனக்கு மேரேஜ், இப்படி இருக்கேக்க நீ இப்படியெல்லாம் பேசினா தான் 1 வீக்குக்கு அப்புறம் எல்லாமே நடக்கும்னா என்னத்தை இவர் சொல்கிறாருன்னு சொல்லி வைனா மைண்ட் வாய்ஸில் டேட்டியாக அவனை திங்க் பண்ணால மேரேஜுக்கு அப்புறம் ஹனிமூன் போகணும், அங்கே தான் எல்லாம் நடக்கும். சார் நீங்கள் ஓவராக பேசிகிட்ருக்கீங்க, நானும் ஓவராக பேசலை, நடக்க போகிறது தான் பேசுகிறேன்னு நம்ம ஜங்குக்கு வந்து வைனா கிட்ட காலில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஃப்ளோவை இப்படியே கட் பண்ணிவிட்டு மினி அண்ட் சோன் ஃப்ளோ பார்க்கலாம். மினி வந்து சோனுக்கு கால் பண்ணி என்ன பிஸ்னஸ் விஷயமாக பேசிகிட்டு இருந்தீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஒரு கம்பெனியில் வந்து கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாமே முடிவு பண்ணிக்க முடியும்னு சொல்லி மினிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். மினியும் சரி ஓகே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சோன் மாமா, சரி எப்படியும் இன்னும் 2 மந்த்ஸில் வெட்டிங் பண்ணி ஆகணும்னு சொல்லி மினியும் சோனும் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து அவ்வளோ பெரிய பணக்காரங்க இப்படியெல்லாம் இருக்காங்கன்றது
மினிக்கு வந்து தெரியாது. அவங்க பாஸை தான் கல்யாணம் முடிக்க போகிறாங்கன்னு மினிக்கு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி பார்த்துருப்பாங்க ஜங்குக்கோட ஃபேஸை, இது வரைக்கும் பார்த்தது கிடையாது மினி. அதனாலேயே மினி வந்து பிசாட்டுக்கு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் ஊருக்குள்ளே அல்லவன் அப்படியான ஒருத்தனை தான் எங்கள் அக்கா காரிக்கு பிடிச்சி கல்யாணம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் ஜங்குக்கா வந்து இது வரைக்கும் நேரில் மினி வந்து பார்த்தது கிடையாது. பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனும் அமையவே இல்லை 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரிக்கு. ஓகேவா, நான் நெக்ஸ்ட் பார்ட் நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி டேட்டு வந்து ஏப்ரல் 24. நான் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி 2 பார்ட் வர மாதிரி. இந்த எஃப்எஃப் வந்து இந்த வீக்குள்ளே வந்து ஃபுல்லாத்தையும் நான் போட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க எஃப்எஃப்பே நான் போட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நியூவாக எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஹெல்த்தெல்லாம் சரியாகி ஓகே ஆகிட்டேன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நியூவாக எஃப்எஃப் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் மட்டும் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கடா, லைக் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.